உலகின் மிகச்சிறந்த மருத்துவர் மற்றும் மருந்தியல் நிபுணர் ஜேம்ஸ் பீட்ரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1941 செப்டம்பர் 18 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் பிறக்கிறார் ஜேம்ஸ் கோல்ஹூன் பீட்ரி. இவருடைய அப்பா ஒரு ஃபிசிஷியனாக, அதாவது மருத்துவராக இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் இன்வால்வ்டாக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜேம்ஸ் பீட்ரி பிறந்த பிறகு இவருடைய அப்பாவினுடைய பணியின் நிமித்தமாக இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் இருந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஜெனீவாக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கே தான் ஜேம்ஸ் பீட்ரி வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1946ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜேம்ஸ் பீட்ரிக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ஜேம்ஸ் பீட்ரி செப்டம்பரில் பிறந்திருந்தனால 1946ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜேம்ஸ் பீட்ரிக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக ஜெனீவாலேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் பீட்ரி இவருடைய பிரைமரி எஜுகேஷன் ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது ஜேம்ஸ் பீட்ரி பிரெஞ்சு லாங்குவேஜை கற்றுக்கிட்டு வந்தாங்க. ஏன்னா சுவிட்சர்லாண்டை பொறுத்த வரைக்கும் ஜெர்மன், பிரெஞ்சு, இட்டாலியன், ரோமான்ஸ் இந்த 4 மொழிகள் தான் அஃபீஷியல் லாங்குவேஜஸாக இருக்குது. அந்த 4 மொழிகளில் ஒன்றான பிரெஞ்சு லாங்குவேஜை ஜேம்ஸ் பீட்ரி இவருடைய ஆரம்ப கல்வியின் போது கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் பிரெஞ்சு லாங்குவேஜ்லேயே இவர் பள்ளி பாடங்களையும் படித்து வந்தாங்க. பிறகு 1951ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் ஜேம்ஸ் பீட்ரி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அதே ஜெனீவாலேயே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் பீட்ரி இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் ஜேம்ஸ் பீட்ரியோடைய குடும்பம் மறுபடியும் ஸ்காட்லாண்டுக்கு போகிறதுக்குண்டான அந்த ஒரு வாய்ப்பானது கிடைச்சிருது. ஏன்னா ஜேம்ஸ் பீட்ரியோடைய அப்பா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஒரு பணிக்காக தான் ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் இருந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஜெனீவாக்கு இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அந்த சமயம் ஜேம்ஸ் பீட்ரியோடைய அப்பாவினுடைய பணியானது இந்த காலகட்டத்தில் முடிவடைஞ்சிருந்தது. இதனாலேயே இவங்க, அதாவது ஜேம்ஸ் பீட்ரியோட குடும்பம் மறுபடியும் ஸ்காட்லாண்டுக்கே போறதுக்குண்டான அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஜேம்ஸ் பீட்ரியோடைய அப்பா 1952ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் ஜேம்ஸ் பீட்ரியையும் இவருடைய அம்மாவையும், அதாவது ஜேம்ஸ் பீட்ரியோடைய குடும்பத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் இந்த சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஜெனீவால இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பிடுறாங்க. அந்த சமயம் 1952ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் ஜேம்ஸ் பீட்ரிக்கு 11 வயது இருந்தது. ஸோ 11 வயதில் இவருடைய ஹையர் எஜுகேஷன் படிக்க ஆரம்பிச்ச ஓராண்டுக்குள்ளேயே இவர் அங்கிருந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஜெனீவால இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு இவருடைய அம்மா மூலமாக அழைச்சிட்டு வரப்பட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அபர்டீனில் இருக்கக்கூடிய ராபர்ட் கோர்டன்ஸ் காலேஜ் அப்படின்ற ஒரு கோ எஜுகேஷனல் பிரைவேட் ஸ்கூல், அங்கே இவருடைய அப்பா சுவிட்சர்லாண்டில் இருந்தபடியே இவருக்கு உதவி செய்கிறாங்க. ஸோ அங்கே இவருடைய அம்மா அந்த ராபர்ட் கோர்டன்ஸ் காலேஜில் இவரை சேர்த்துறாங்க. ஏன்னா இவர் ஜெனீவால இருக்கிற ஹை ஸ்கூலில் பள்ளி படிப்பை பாதியில் நிப்பாட்டிட்டு அபர்டீன் வந்தனால இந்த ராபர்ட் கோர்டன்ஸ் காலேஜ் அப்படின்ற அந்த கோ எஜுகேஷனல் பிரைவேட் ஸ்கூலில் இவருடைய ஹையர் எஜுகேஷனை தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிறகு இவருடைய அப்பாவும் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஜெனீவால இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கே வந்துடுறாங்க. இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் பீட்ரி தொடர்ச்சியாக இவருடைய பள்ளி பாடங்களை ரொம்ப சிறப்பாகவே படித்து வந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் பீட்ரி ஸ்போர்ட்ஸில் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. பர்டிகுலராக இவர் ஹாக்கி, அதே மாதிரி ஸ்கீயிங், அதாவது இந்த ஹாக்கி விளையாடுறது, அதுக்கப்புறமா பனிசறுக்கு, இந்த 2 இவர் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. இந்த 2 ஆர்வம் காட்டினது மட்டும் இல்லாமல் இந்த 2 சிறந்த விளையாட்டு வீரராகவும் கூட ஜேம்ஸ் பீட்ரி திகழ்ந்து வந்தாங்க. இதுக்கிடையில் ஜேம்ஸ் பீட்ரிக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இதன் காரணமாக இவர் மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் இவருடைய அப்பா போலவே அப்படின்னு ஜேம்ஸ் பீட்ரி முடிவு செஞ்சிடறாங்க. இந்த நிலையில் 1958ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் ஜேம்ஸ் பீட்ரி இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த ராபர்ட் கோர்டன்ஸ் காலேஜில் இருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே ராபர்ட் கோர்டன்ஸ் காலேஜிலேயே ஜேம்ஸ் பீட்ரி ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இதை எடுத்து ஜேம்ஸ் பீட்ரி அடுத்த ஓராண்டு அதே ராபர்ட் கோர்டன்ஸ் காலேஜ் அப்படின்ற கோ எஜுகேஷனல் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. பின்னர் இறுதி 1959ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில்
காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் ஜேம்ஸ் பீட்ரி வந்து அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸையும் இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் பீட்ரி மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால அந்த 1959ஆம் ஆண்டு இவருடைய அப்பா அதே அபர்டீன்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனுடைய மெடிக்கல் ஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரி அங்கே இவரை சேர்த்துறாங்க. அது அந்த காலகட்டத்தில் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் அது யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரி மற்றும் அபர்டீன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் நியூட்ரிஷியன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி 1959ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் பீட்ரி வந்து இவருடைய மருத்துவ கல்வியை 1959ஆம் ஆண்டிலிருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து MBCHB படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. MBCHB அப்படின்னா மெடிசனே பேக்லோரேஸ் சிர்ஜி அப்படின்னு லட்டின்ல எக்ஸ்பான்ஷன். இது இங்கிலீஷில் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி MBBS. இதை தான் ஜேம்ஸ் பீட்ரி வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரியில் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இவருடைய மெடிக்கல் கரிக்குலமாக அதாவது மருத்துவ பாடத்திட்டங்களாக ஜேம்ஸ் பீட்ரி வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, ஃபார்மகாலஜி மருந்தியல், பயாலஜி உயிரியல், கெமிஸ்ட்ரி வேதியியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப சிறப்பாகவே ஜேம்ஸ் பீட்ரி படித்து வந்தாங்க. மேலும் இவர் வந்து ஹாக்கியில் ரொம்ப டேலண்டடாக இருந்தனால அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனுடைய அத்லட்டிக் அசோசியேஷன் அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக கூட இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அந்த அளவுக்கு ஹாக்கியில் ஒரு சிறந்த பிளேயராக இவர் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கீயிங்லையும் இவர் வந்து ஒரு நல்ல கிரேட் ஸ்கீயராக நல்ல சில கௌரவங்களையும் ஜேம்ஸ் பீட்ரி வந்து பெற தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக வந்து ஃபுல் ப்ளூ அப்படின்ற ஒரு அவார்டு, இது வந்து ஸ்கீயிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு மெடல் போன்றது. ஸோ அந்த ஒரு ஃபுல் ப்ளூவை இவர் ஜேம்ஸ் பீட்ரி வந்து இவருடைய யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரியில் மருத்துவ கல்வியின் போதே பெறாங்க. இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் பீட்ரி வந்து ஜாந்தி ஃபோப்ஸ் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து சந்திக்கிறாங்க. அவங்களும் அதே யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூலில் மருத்துவம் படித்து வந்தாங்க. அந்த பெண்ணை சந்தித்த பிறகு ஜேம்ஸ் பீட்ரி வந்து அந்த பெண்ணை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்ணும் இவரை நேசிக்க தொடங்குறாங்க. பிறகு 1964ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 22-23 வயதில் ஜேம்ஸ் பீட்ரி வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரி அதாவது அபர்டீன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் மெடிக்கல் சயின்சஸ் அண்டு நியூட்ரிஷியன் அங்கேருந்து இவருடைய MBCHB அப்படின்ற மெடிசனே பேக்லோரேஸ் சிர்ஜி அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இந்த டிகிரியை இவர் வந்து முடிக்கிறாங்க. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து 1964ஆம் ஆண்டு இவருடைய மெடிக்கல் டிகிரி இவர் முடித்த உடனடியாக அதே 1964ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 22-23 வயதில் ஜேம்ஸ் பீட்ரி வந்து அந்த ஜாந்தி ஃபோப்ஸ் அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜேம்ஸ் பீட்ரிக்கும் இவருடைய மனைவியான ஜாந்தி ஃபோப்ஸ் பீட்ரி இவங்க 2 பேருக்குமே 2 ஆண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் அப்படின்னு அதாவது 2 ஆண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 4 குழந்தைகள் பிறந்தது. இது ஜேம்ஸ் பீட்ரியோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க ஜேம்ஸ் பீட்ரி வந்து இவருடைய ஃபேமிலி அழைச்சிட்டு இந்த 1964ஆம் ஆண்டு இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூலில் டிகிரி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் இருந்து அதே ஸ்காட்லாண்டோடைய பெர்த்தன் கின்ராஸில் இருக்கிற பெர்த்துக்கு இவர் வந்து போயிடுறாங்க. குறிப்பாக அங்கே போய் பெர்த்தில் இருக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து ஹவுஸ் ஜாப்ஸுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது ஜேம்ஸ் பீட்ரி வந்து மருத்துவம் படித்து முடித்து அந்த MBCHB அதாவது MBBS பெற்ற உடனே ஜேம்ஸ் பீட்ரி ஒரு மருத்துவராக தகுதி பெற்று நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் பீட்ரி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜேம்ஸ் பீட்ரியை நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ஜேம்ஸ் பீட்ரி ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக இவர் வந்து இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீன்லேருந்து அதே ஸ்காட்லாண்டோடைய பெர்த்தன் கின்ராஸில் இருக்கிற பெர்த்துக்கு இவருடைய மனைவி அழைச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த 1964ஆம் ஆண்டு தான் திருமணம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் குழந்தைகளே பிறந்தது. ஸோ அங்கே வந்து போனதுக்கப்புறமா அந்த பெர்த்திலே இருக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் கிடையாது. மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் வழங்கப்படக்கூடிய ஹாஸ்பிட்டல் தான் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அது மாதிரி பெர்த்தில் இருக்கிற
ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் ஜேம்ஸ் பீட்ரி வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி 1964ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் பீட்ரி வந்து இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. படிப்படியாக ஜேம்ஸ் பீட்ரிக்கு வந்து மருத்துவத்திலேயே ஃபார்மகாலஜி மருந்தியலில் தான் அதிக ஆர்வம் இருந்தது. மருந்தியல் அப்படின்றது மருந்துகளை கண்டுபிடிக்கிறது, குறிப்பாக வந்து எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மருந்துகள் வந்து சரியாக இருக்கும், அதனுடைய எஃபெக்ட் விளைவுகள் எல்லாம் எப்படி இருக்கும், அது பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மருத்துவத்தின் ஒரு கிளை தான் மருந்தியல் அப்படின்றது. ஸோ அதில் ஜேம்ஸ் பீட்ரி வந்து ஆர்வம் காட்ட தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் 1965 1966 காலகட்டத்தில் ஜேம்ஸ் பீட்ரி வந்து மறுபடியும் இவருடைய ஃபேமிலி அழைச்சிட்டு, மனைவி குழந்தைகளை அழைச்சிட்டு ஸ்காட்லாண்டோடைய பெர்த்தன் கின்ராஸில் இருக்கிற பெர்த்தில் இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் அபர்டீனில் இருக்கிற அபர்டீன் ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கேயும் ஜேம்ஸ் பீட்ரி வந்து இதே மாதிரி மெடிக்கல் ட்ரைனிங்லாம் மேற்கொண்டு எடுத்துக்கிறாங்க. மேலும் அந்த அபர்டீன் ராயல் இன்ஃபர்மரியிலேயே சின்ன சின்ன ஒர்க்கில் ஜேம்ஸ் பீட்ரி வந்து ஈடுபட தொடங்குறாங்க. குறிப்பாக அங்கே வந்து ஜேம்ஸ் பீட்ரி வந்து ஃபார்மகாலஜியில் ஒரு அசிஸ்டண்டாக உதவியாளராக பணிபுரியவும் தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக 1967 காலகட்டத்தில் ஜேம்ஸ் பீட்ரி வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன், அங்கே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அப்படின்றது லண்டனில் இருக்கக்கூடிய ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். அதனுடைய மெம்பர்ஷிப் பெறுறது மிகப்பெரிய ஒரு கௌரவமான விஷயம். ஸோ மெம்பர்ஷிப் பெற்றால் அதுக்கப்புறம் ஃபெல்லோஷிப்பும் பெற முடியும். ஸோ அதுக்காக ஜேம்ஸ் பீட்ரி வந்து இந்த காலகட்டத்தில் 1967ஆம் ஆண்டோட இறுதி காலகட்டத்தில் ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு ஜேம்ஸ் பீட்ரி போய் அங்கே போய் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டனுடைய எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறாங்க. பிறகு 1968ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பீட்ரி வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய மெம்பராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் MRCP அப்படின்ற மெம்பர்ஷிப்பை 1968ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பீட்ரி பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் பீட்ரி வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து மறுபடியும் அதே அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கே திரும்பி போய் அபர்டீன் ராயல் இன்ஃபர்மரியில் இவர் வந்து தொடர்ந்து ஃபார்மகாலஜியில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் பீட்ரி வந்து நிறைய ரிசர்ச்சஸையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் தான் 1970ஆம் ஆண்டு அந்த அபர்டீன் ராயல் இன்ஃபர்மரியுடைய ஒரு ஆனரி கன்சல்டிங் ஃபிசிஷியனாக ஒரு கௌரவ ஆலோசனை மருத்துவராக 1970ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பீட்ரி வந்து நியமிக்கப்படுறாங்க. அப்போ ஜேம்ஸ் பீட்ரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 29 வயது மட்டும்தான் இருந்தது. ஸோ 29 வயதில் அந்த அபர்டீன் ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற மருத்துவமனையினுடைய ஒரு ஆனரரி கன்சல்டிங் ஃபிசிஷியனாக நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு 1971ஆம் ஆண்டு இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூல் அதனுடைய ஒரு சீனியர் லெக்சரர் இன் மெட்டீரியா மெடிக்காவாக நியமிக்கப்படுறாங்க. மெட்டீரியா மெடிக்கானாலும் கிளினிக்கல் ஃபார்மகாலஜினாலும் ஒன்று தான். கிளினிக்கல் ஃபார்மகாலஜி மருத்துவ மருந்தியல் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மருந்து தயாரிக்கிறது, அதாவது தாவரங்கள் மற்ற உயிரினங்களில் இருந்து எடுக்கப்படக்கூடிய சப்ஸ்டன்ஸ், அதனுடைய மருத்துவ குணங்கள் மருத்துவ பண்புகள், அதனால் போக்கக்கூடிய நோய் பற்றிய அந்த தன்மைகள், அதை பற்றிலாம் படிக்கிறது இந்த கிளினிக்கல் ஃபார்மகாலஜி. ஸோ இந்த கிளினிக்கல் ஃபார்மகாலஜியை மருத்துவ மாணவர்களுக்கு விரிவுரை கொடுத்து கற்பிக்கக்கூடிய ஒரு மூத்த விரிவுரையாளராக சீனியர் லெக்சரராக 1971ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பீட்ரி வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் இவருக்கு வந்து 30 வயது கூட பூர்த்தி அடையலை. அதுக்குள்ளே இவர் வந்து சீனியர் லெக்சரர் இன் மெட்டீரியா மெடிக்கா அல்லது கிளினிக்கல் ஃபார்மகாலஜி அந்த பதவியில் நியமிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராம்பியன் ஹெல்த் போர்டு இதுவும் அபர்டீனில் இருக்குது. அதனுடைய ஒரு ஆனரி கன்சல்டிங் ஃபிசிஷியனாகவும் அதே 1971ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பீட்ரி வந்து நியமிக்கப்பட்டு கௌரவிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் பீட்ரி வந்து தொடர்ச்சியாக இவருடைய ஆராய்ச்சியில் ஈடுபட தொடங்குறாங்க. பர்டிகுலராக இவர் வந்து கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அட்வர்ஸ் ட்ரக் இன்டராக்ஷன்ஸ் குறித்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா ஒரு மருந்து இருக்குன்னா அந்த மருந்தினுடைய தொடர்பு எந்த அளவுக்கு அது வந்து நோய்களை மட்டும் குணப்படுத்தாமல் பக்க விளைவுகளையும் ஏற்படுத்துது. ஸோ அது குறித்தும் அதே மாதிரி ஒரு சில மருந்துகள் அந்த காலகட்டத்தில் நோய்களை குணப்படுத்தினது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட மருந்து ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு பயன்படுத்தப்பட்டதுன்னா அந்த நோயை குணப்படுத்தினாலும் அந்த நோயை விட தீவிரமான இன்னும் சில உடல்நல பிரச்சனைகளை பக்க விளைவுகளாக அந்த சில மருந்துகள் வந்து அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தினது. ஸோ அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் மருந்துகளை அசால்ட்டாக இந்த மருந்து வந்து இந்த நோய்க்கு சரியாக இருக்கும் அப்படின்னு தயாரித்து விற்பனை கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுல ஜேம்ஸ் பீட்ரி வந்து ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல்
அதுக்காகவே ஜேம்ஸ் பேட்ரி வந்து இந்த மாதிரி எந்தெந்த மருந்துகள் ரொம்ப அட்வர்ஸ்டான ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்ற குறித்து ஜேம்ஸ் பேட்ரி வந்து ஆராய்ச்சியும் பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சியின் முடிவாக 1975ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பேட்ரி வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஒர்க்கை இவர் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. அதுதான் கிளினிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் பிட்வீன் ட்ரக்ஸ் அப்படின்ற டைட்டில். ஸோ அந்த ஒரு டைட்டில் கிளினிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் பிட்வீன் ட்ரக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஒர்க்கை 1975ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பேட்ரி வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது பப்ளிஷ் பண்ண உடனே அதனுடைய முக்கியத்துவம் கிளினிக்கல் இம்பார்ட்டன்ட் ஆனது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. அதனாலேயே அது வந்து ஜப்பானில் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் மொழிமாற்றம் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் கிரீக் லாங்குவேஜில் அது மொழிமாற்றம் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் இருக்கிற ஃப்ரெஞ்சு மொழியில் அது மொழிமாற்றம் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இட்டாலியில் இருக்கிற இட்டாலியன் மொழியிலையும் அது வந்து மொழிமாற்றம் பண்ணப்பட்டது. இப்படி 4 மொழிகளில் அந்த கிளினிக்கல் எஃபெக்ட் ஆஃப் இன்டராக்ஷன்ஸ் பிட்வீன் ட்ரக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஒர்க்கானது மொழிமாற்றம் பண்ணப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மருத்துவ படைப்பாக அது வந்து இருந்தது. இதை வந்து ஜேம்ஸ் பேட்ரி செஞ்சுருந்தாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் பேட்ரி வந்து 1976ஆம் ஆண்டு இவர் வந்து லெட் ஸ்கீ கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை நிறுவுறாங்க. ஏன்னா ஜேம்ஸ் பேட்ரிக்கு வந்து ஸ்கீயிங்கில் ஹாக்கிலலாம் ஆர்வம் இருந்தனால ஸ்கீயிங் தொடர்பான ஒரு கம்பெனி அதுதான் வந்து லெட் ஸ்கீ கம்பெனி அப்படின்றது. அது 1976ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பேட்ரி இவருடைய கிட்டத்தட்ட 35 வயதில் நிறுவி அந்த ஒரு லெட் ஸ்கீ கம்பெனியோடைய ஒரு சேர்மனாகவும் ஜேம்ஸ் பேட்ரி வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டைரக்டராகவும் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் பேட்ரி வந்து தொடர்ச்சியாக இவருடைய ஆராய்ச்சிகளை இன்னும் கூடுதலாக வந்து மேம்படுத்தினாங்க. ஒரு பக்கம் ஸ்கீயிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபட்டாலும் இன்னொரு பக்கம் ஜேம்ஸ் பேட்ரி வந்து தொடர்ச்சியாக மருத்துவம் சார்ந்த ஆய்வு பணிகளில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் பேப்பர்ஸை இவர் எழுதி ஜேம்ஸ் பேட்ரி வந்து தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் பேட்ரி வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய மெம்பர்ஷிப்பை 1968 பெற்றிருந்தாங்க. இப்போ அதனுடைய ஃபெல்லோஷிப்பை பெறணும் அப்படின்ற முயற்சிக்காக இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் இருந்து நேராக இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா 1980ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பேட்ரி வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் FRCP அப்படின்ற அந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1980ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பேட்ரி வந்து பெறாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு திரும்பிடுறாங்க. இந்த நிலையில தான் 1981ஆம் ஆண்டு அபர்டீனில் அவர் வேலை பார்க்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூல் அதனுடைய சீனியர் லெக்சரர் இன் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி அந்த பதவியில் இருந்து ரீடர் அப்படின்ற பதவிக்கு பதவி உயர்வை பெறாங்க. ரீடர் அப்படின்றதும் ஒரு டீச்சிங் பொசிஷன் தான். ஸோ அந்த ஒரு பொசிஷனுக்கு இவர் வந்து 1981ஆம் ஆண்டு ப்ரமோட் பண்ணப்படுறாங்க. அதே 1981ஆம் ஆண்டு அந்த ஸ்காட்லாண்ட்லேயே இருக்கக்கூடிய ஸ்காட்லாண்டோடைய கேபிட்டலான எடன்பரா அங்கே இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய மெம்பர்ஷிப்பையும் ஃபெல்லோஷிப்பையும் பெறணும் அப்படின்னு இவர் வந்து முயற்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டனுடைய மெம்பர்ஷிப்பையும் ஃபெல்லோஷிப்பையும் இவர் பெற்றிருந்தாங்க. இப்போ அவருடைய சொந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்காட்லாண்டோட எடன்பரால இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய மெம்பர்ஷிப்பையும் ஃபெல்லோஷிப்பையும் பெறதுக்குண்டான முயற்சியில் ஜேம்ஸ் பேட்ரி வந்து ஈடுபட தொடங்குறாங்க. இது வந்து ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயமாகவும் அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு சாதனையாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா ஜேம்ஸ் பேட்ரி போன்ற ஸ்காட்லாண்டை சேர்ந்தவங்க ஃபஸ்ட்டு ஸ்காட்லாண்டோடைய எடன்பரால இருக்கிற அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய மெம்பராகவும் ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டனுடைய மெம்பராகவும் ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆனால் அந்த கௌரவத்துக்கு முன்னாடியே இவர் வந்து ஃபஸ்ட்டு லண்டனில் வந்து இவர் வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய மெம்பராகவும் ஃபெல்லோ தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்ததே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் 1981ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பேட்ரி வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய மெம்பராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா MRCPE அப்படின்ற மெம்பர்ஷிப்பை 1981ஆம் ஆண்டு இவர் பெறாங்க. அதுக்கப்புறம் 1983ஆம் ஆண்டு அதே ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா FRCPE அப்படின்ற
இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1983ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பீட்ரி பெறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் பீட்ரி வந்து ட்ரக் பிக்சர் டெஸ்ட் இன் கிளினிக்கல் மெடிசன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, இது 1984ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பீட்ரி வந்து அதை எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1985ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூலோடைய ஒரு ரீடர் இன் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி அந்த பதவியிலிருந்து ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி, அதாவது மருத்துவ மருந்தியலின் பேராசிரியர், அந்த பதவிக்கு பதவி உயர்வு 1985ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பீட்ரி வந்து பெறாங்க. ஸோ 1985ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் பீட்ரி வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரி அல்லது அபர்டீன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் நியூட்ரிஷன் அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி மருத்துவ மருந்தியல் பேராசிரியர் அந்த பதவியில் 1985ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் பீட்ரி பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1986ஆம் ஆண்டு இவர் வந்து ஸ்காட்டிஷ் ஹெல்த் சர்வீஸ் ரிசர்ச் யூனிட் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட்டை இவர் வந்து நிறுவுறாங்க. அதனுடைய சேர்மனாகவும் அதே 1986ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் பீட்ரி வந்து பணிபுரியவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இந்த 1986ஆம் ஆண்டு தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதில் ஒரு அட்வைசராக அந்த 1986ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பீட்ரி வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவருடைய அப்பாவும் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார மையத்தில் தான் ஒர்க் பண்ணாங்க. அதே போல் 1986ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பீட்ரியும் அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஒரு 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 அட்வைசராக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டு ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் மெடிசன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் ஜேம்ஸ் பீட்ரி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ 1989ஆம் ஆண்டு ஃபெல்லோ ஆஃப் தி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் மெடிசன் FFPM அப்படின்ற அந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை ஜேம்ஸ் பீட்ரி பெறாங்க. அதைத் தொடர்ந்து 1990 காலகட்டத்தில் ஜேம்ஸ் பீட்ரி வந்து தொடர்ச்சியாக ஒரு பக்கம் ப்ரொஃபஸர் இன்னொரு பக்கம் ரிசர்ச்சர் அப்படின்னு இவருடைய ஒர்க்கில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டாங்க. இதுக்கப்புறம் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு அசஸராக ஒரு மதிப்பீட்டாளராக 1992ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பீட்ரி வந்து நியமிக்கப்படுறாங்க. அப்படி அந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்ட அடுத்த ஆண்டு 1993ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பீட்ரி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் ஒரு விஷயத்தை வந்து இவர் நிறுவனாங்க. அதுதான் வந்து ஸ்காட்டிஷ் இன்டர் கொலீஜியட் கைட்லைன்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். இது வந்து SIGN அப்படின்னு ஷார்ட்டா அழைக்கப்படும். இந்த ஸ்காட்டிஷ் இன்டர் கொலீஜியட் கைட்லைன்ஸ் நெட்வொர்க்கை 1993ஆம் ஆண்டு நிறுவி அதனுடைய சேர்மனாகவும் ஜேம்ஸ் பீட்ரி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்காட்டிஷ் இன்டர் கொலீஜியட் அந்த கைட்லைன்ஸ் நெட்வொர்க் அதை வந்து மற்ற நபர்கள் கூட சேர்ந்து அவங்களுடைய உதவியோட ஜேம்ஸ் பீட்ரி அதை நிறுவிருந்தாங்க. இதுக்கப்புறமா இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் பீட்ரி வந்து இன்னும் சில முக்கியமான கௌரவங்களை பெற தொடங்கியிருந்தாங்க. அதில் பர்டிகுலராக 1994ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பீட்ரி வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூலோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசன் அண்ட் தெரப்பியூட்டிக்ஸ் அதனுடைய ஒரு ஹெட்டாகவும் இவர் நியமிக்கப்படுறாங்க. ஏற்கனவே இவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் கிளினிக்கல் ஃபார்மகாலஜியாக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூலில் பணிபுரிஞ்சு வராங்க. இப்போ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூலோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசன் அண்ட் தெரப்பியூட்டிக்ஸ் அதாவது மருத்துவம் மற்றும் சிகிச்சை முறைக்கான ஒரு துறை, அந்த மருத்துவம் மற்றும் சிகிச்சை முறை துறையினுடைய ஒரு துறை தலைவராக ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக 1994ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பீட்ரி வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் பீட்ரி வந்து சில முக்கியமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. முதல்ல வந்து ஹைப்பர் டென்ஷன் இந்த பிளட் ப்ரெஷர் குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அதை எப்படி அளவிடுறது, பிளட் ப்ரெஷரை எப்படி அளவிடுறது குறித்தும் இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கார்டியோவாஸ்குலர் ட்ரக் குறித்து அதாவது இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் அது குறித்து அது சரியாக வந்து வேலை பார்க்குதா, அந்த மருந்தில் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்ற ரிசர்ச்சில் ஜேம்ஸ் பீட்ரி வந்து இந்த காலகட்டத்தில் ஈடுபட தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் ஜேம்ஸ் பீட்ரி வந்து மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்புக்காக இவர் மிக பெரும் அளவில் கௌரவிக்கப்பட்டாங்க. அதில் குறிப்பாக 1996ஆம் ஆண்டு யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து இவர் வந்து கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் CBE அப்படின்ற கௌரவத்தை 1996ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பீட்ரி வந்து பெற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அயர்லாண்டில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் அயர்லாண்ட் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏற்கனவே இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரா, இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன் அங்கே 2 இடத்துல இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸோடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ வந்து 1996ஆம் ஆண்டு அயர்லாண்டில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் அயர்லாண்ட்
அயர்லாண்டோடைய ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாந்து FRCPA அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை 1996ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பேட்ரி வந்து பெறாங்க. மேலும் இதே 1996ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பேட்ரி வந்து இன்னும் சில முக்கிய கௌரவங்களையும் ஜேம்ஸ் பேட்ரி வந்து தொடர்ந்து பெற்று வந்தாங்க. மேலும் இந்த 1996 காலகட்டத்தில் நிறைய ரிசர்ச்சஸ்லையும் கண்டினியூவாக இவர் ஈடுபட்டாங்க. பின்னர் இந்த காலகட்டத்திலெல்லாம் ராயல் காலேஜ் ஆஃப் ஜென்ரல் பிராக்டிஷனர்ஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 1997ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு பிரசிடென்டாகவே ஜேம்ஸ் பேட்ரி நியமிக்கப்பட்டாங்க. ஒரு மிகப்பெரிய கௌரவமாக இருந்தது. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் 1997ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் பேட்ரி பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த 1997ஆம் ஆண்டு தான் பிளட் ப்ரெஷர் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை எழுதி ஜேம்ஸ் பேட்ரி வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒர்க்காக இருந்தது. சயின்டிஃபிக் ரிசர்ச் பேப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா 1998 இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் பேட்ரி பல்வேறு கௌரவங்கள் உலக நாடுகளில் இருந்து பெற்றாங்க. குறிப்பாக காலேஜ் ஆஃப் மெடிசன் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா அவங்களுடைய ஒரு ஹானரி ஃபெல்லோவா 1998ஆம் ஆண்டு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதே மாதிரி இன்னும் கூடுதலாக ஜேம்ஸ் பேட்ரி வந்து அகாடமி ஆஃப் மெடிசன் சிங்கப்பூர் அதனுடைய ஒரு ஆனரி ஃபெல்லோவாகவும் அதே 1998ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பேட்ரி வந்து நியமிக்கப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னும் பல கௌரவங்களை ஜேம்ஸ் பேட்ரி வந்து பெற்றாங்க. குறிப்பாக வந்து அகாடமி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா 1999ஆம் ஆண்டு கூடுதலாக ஜேம்ஸ் பேட்ரி வந்து இது போன்ற இன்னும் பல்வேறு கௌரவங்களை தொடர்ந்து பெற்று வந்தாங்க. குறிப்பாக வந்து ஃபேக்கல்டி ஆஃப் பப்ளிக் ஹெல்த் மெடிசன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவா 1999ஆம் ஆண்டு இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ஃபேக்கல்டி ஆஃப் பப்ளிக் ஹெல்த் மெடிசன் FFPHM அப்படின்ற அந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1999ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பேட்ரி பெறாங்க. இதே காலகட்டத்தில் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தரப்பிலிருந்து எக்ஸ்பர்ட் அட்வைசரி பேனல் ஆன் ட்ரக் பாலிசிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனுடைய ஒரு வைஸ் சேர்மனாக 1999ஆம் ஆண்டு இவர் நியமிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கமிட்டி ஆன் சேஃப் ஆஃப் மெடிசன்ஸ் அதனுடைய ஒரு வைஸ் சேர்மனாகவும் 1999ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பேட்ரி வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த மெடிசன்ஸ் மருந்துகள் வந்து உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய ட்ரக்ஸ் அதை வந்து சேஃபாகவும் ரேஷனலாகவும் இருக்கணும் அப்படின்னு ஜேம்ஸ் பேட்ரி வந்து முடிவு செய்கிறாங்க. இதனால பல்வேறு நாடுகளுக்கு இவர் வந்து பயணமும் போய் அட்வைஸும் கொடுத்தாங்க. குறிப்பாக இவர் வந்து இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஜப்பான், மலேசியா அப்படின்னு இன்னும் பல்வேறு நாடுகளுக்கு ஜேம்ஸ் பேட்ரி வந்து அழைக்கப்பட்டாங்க. அடுத்து 2000ஆம் ஆண்டு இந்த ஸ்காட்லாண்டோட எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவா ஜேம்ஸ் பேட்ரி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவர் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு 4 நபர்கள் ப்ரொபோசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து சார்ல்ஸ் டி ஃபோர்ப்ஸ் அப்படின்றவர், இன்னொருத்தர் வந்து கோர்டன் விட்பி, அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து கிரையாம் காட் அப்படின்னு, அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து லோரி பிரஸ்காட் அப்படின்னு. ஸோ இவங்கெல்லாம் வந்து காரணமாக ப்ரப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ 2000ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பேட்ரி வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை பெறாங்க. இந்த காலகட்டத்திலையும் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய பிரசிடெண்டாக தொடர்ந்து இவர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2001ஆம் ஆண்டு பிப்ரவரி 28 அன்னைக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து ஜேம்ஸ் பேட்ரி வந்து விலகுறாங்க. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் பேட்ரி வந்து இவருடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் அழைச்சிட்டு இந்த காலகட்டத்தில் இவருடைய மகள்கள்லாம் வளர்ந்துருந்தாங்க. 2 மகன்களும் 2 மகள்களும். அவங்க 4 பேருமே வந்து மருத்துவர்களாக தான். ஜேம்ஸ் பேட்ரியோடைய மனைவியான அந்த சாந்தி ஃபோர்ப்ஸ் பேட்ரி அவங்கள போலவே ஜேம்ஸ் பேட்ரியோடைய மகள்களும் கூட மருத்துவர்களாக தான் இந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. ஸோ அவங்க கூடலாம் சேர்ந்து இந்த 2001 காலகட்டத்தில் பிரான்ஸுக்கு போய் அங்கே போய் ஸ்கீயிங்கில் பனிச்சறுக்கில் ஈடுபடுறது அது மாதிரி ஜேம்ஸ் பேட்ரி வந்து இவருடைய வாழ்க்கையை வாழ தொடங்கியிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜேம்ஸ் பேட்ரிக்கு வந்து இந்த கிளையோபிளாஸ்டோமா அப்படின்றது இருக்குது அப்படின்னு தெரிய வருது. கிளையோபிளாஸ்டோமா அப்படின்றது பிரெயினில் ஏற்படக்கூடிய மூளையினுடைய நரம்பில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான புற்றுநோய், கேன்சர். ஸோ அது இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த ஒரு கிளையோபிளாஸ்டோமானால் பாதிக்கப்பட்டு அதே 2001ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31 அன்னைக்கு இவருடைய 59 வயதில் ஜேம்ஸ் பேட்ரி இறந்து போயிடுறாங்க. இவருடைய 60வது வயது, அவர் கரெக்டாக 60வது பர்த்டேக்கு ஒரு 18 நாட்களுக்கு முன்னாடி 2001 ஆகஸ்ட்
ஆகஸ்ட் 31 அன்னைக்கு ஜேம்ஸ் பீட்ரி வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இவருடைய 60வது பர்த்டேக்கு ஒரு 18 நாட்களுக்கு முன்னாடி 2001 ஆகஸ்ட் 31 அன்னைக்கு ஜேம்ஸ் பீட்ரி இவருடைய 59 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஒரு ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது 60 வயதுக்குள்ளேயே ஜேம்ஸ் பீட்ரி இறந்தது வந்து சீக்கிரமாகவே ப்ரீமெச்சூர் டைட் அப்படின்னு சொல்லி தான் இது வந்து குறிப்பிடப்படும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஜேம்ஸ் பீட்ரி வந்து வெறும் அந்த கிளையோபிளாஸ்டோமா அப்படின்ற நோயினால் பாதிக்கப்பட்டனாலே இறந்து போயிருந்தாங்க. ஜேம்ஸ் பீட்ரி வந்து இறந்து போயிட்டாலும் இவரால் பண்ணப்பட்ட விஷயங்கள், எழுதப்பட்ட வேலைகள் அதெல்லாமே வந்து மிக முக்கியமான விஷயங்களாக இன்னைக்கு வரைக்குமே வந்து கருதப்பட்டு வருது. மேலும் ஜேம்ஸ் பீட்ரி வந்து ஒரு ஸ்கீயிங்கில் ஒரு கீன் ஸ்கீயராக அந்த லெட் ஸ்கீ கம்பெனியை நிறுவியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து ஸ்காட்டிஷ் ஹெல்த் சர்வீசஸ் ரிசர்ச் யூனிட்டை நிறுவனாங்க. இது மாதிரி பல்வேறு பொறுப்புகளை பண்ணாங்க. ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடின்பராவுடைய பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு கௌரவங்களை ஜேம்ஸ் பீட்ரி பெற்றாங்க. நான் அதில் பல விஷயங்கள் நான் சொல்ல தவறிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட கான்சியஸாக அதை சொல்லாமல் தவிர்த்துட்டேன். அது சொன்னாலே இன்னும் நீளமாக போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ கௌரவங்களை வாழ்கிற காலகட்டத்திலேயே ஜேம்ஸ் பீட்ரி பெற்றாங்க. அதுவும் 60 ஆண்டுகளுக்குள்ளே இவர் வாழ்ந்த 60 ஆண்டுகளும் முழுமையான பங்களிப்பை மருத்துவத்திற்கு இவர் வந்து ஆற்றினாங்க. இதனாலேயே ஜேம்ஸ் பீட்ரி வந்து இறந்த பிறகும் கூட இன்னைக்கு வரைக்கும் யுனைடெட் கிங்டமில் ஒரு போற்றப்படக்கூடிய மருத்துவராகவும் மருந்தியல் நிபுணராகவும் கருதப்பட்டு வராங்க. இப்பேற்பட்ட ஜேம்ஸ் பீட்ரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.